ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க நம்ம கம்மங்கூழ் எப்படி பண்ணுறது, முருங்கைக்கீரை பொரியல் அதற்கு பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, அதுக்குரிய என்னென்ன பொருள்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. முருங்கைக்கீரை உருகிக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அரை முடி தேங்காய், சீரகம் ஒரு 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கம்மங்கூழ் ரெடி பண்ணுறதுக்கு மண் சட்டி வச்சு, என்கிட்ட நீச்ச தண்ணி இருக்குது, அதனால் நான் நீச்ச தண்ணி ஊற்றுறேன். நீச்ச தண்ணி இல்லைன்னா பச்சை தண்ணியிலே நீங்கள் கிண்டலாம். கிண்டிட்டு கொஞ்சம் ஆறவும் அது மேலே தயிர் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல். இவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா காயட்டும். இப்போ நம்ம எவ்வளோ கம்பு எடுக்க போகிறோம்னா, கம்பு எவ்வளோ எடுக்கிறோன்னா நம்ம ஒரு 200 எடுத்துக்கிறோம். இது காப்பிடியில் வீச முடியும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது. இப்போ 200 கம்பு எடுத்துட்டோம். நம்ம இதை நல்லா கழுவிட்டு அரிச்சிக்கலாம். அதுக்குள்ளே நல்லா உலை காயட்டும். நல்லா காஞ்சதுக்கு தண்ணி கொதிக்கவும் தான் நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன், அப்புறம் மிக்சியில் அரைப்போம். நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம கல் இல்லாமல் அரிச்சு எடுத்துக்கிறோம். மெதுவாக பண்ணணும், அப்போ தான் கல் பின்னாடி இருக்கும். ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. கம்பு எடுத்து உடனே களைஞ்சு அப்படியே வலுவலுன்னு அரைக்காமல் சும்மா ஒன்றும் பாதியமாக உடைச்சி போய்க்கிண்டலாம் நம்ம. கம்பில் கல் இல்லை, ஆனால் ஒவ்வொரு டைம் கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம அரிச்சுக்கிறோம். மிக்சியில் அரைச்சிக்கிறோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கிறோம், வலுவலுன்னு இல்லாமல். இப்படி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க. வச்சுட்டு ஆனால் இதில் உடனே உப்பு போட்டுருங்க, இல்லைன்னா காரு ஒரு மாதிரி கூழ் காருண்டுவாங்க. அதனால் அரைச்ச உடனே உப்பு போட்டுறணும். இதில் கல் உப்பு இந்த அளவுக்கு உப்பு போடுங்க இப்போதைக்கு. அப்புறம் நம்ம ஏற்கனவே நீச்ச தண்ணியில் அரை உப்பு இருக்கும். இப்போ கொஞ்சமாக போட்டோம்னா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நீச்சல் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கூழ் நல்லா நம்ம குறை குறைன்னு அரைச்சி வச்சுட்டோம்.
இது கம்பை வந்து நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் அப்படியே ஊற்றி கைவிடாமல் கிண்டணும் கொஞ்ச நேரம். இப்போ நல்லா கொதி வர வரைக்கும், நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் அப்படி கிண்டணும். கிண்டும் போது தான் நமக்கு அடி பிடிக்காது. தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டியாகுது. நம்ம வச்ச தண்ணிக்கும் இந்த கூழ் கம்பு அரைச்சி நம்ம ஊற்றுற தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்க. கொதிச்சு வேக நீ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கட்டியே இல்லை பாருங்க. கைவிடாமல் கிண்டுனா கட்டி இல்லாமல் வரும், நல்லா வெந்துடும். இன்னொன்று கீரைக்கு வந்து வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். வெள்ளைப்பூடு, முருங்கைக்கீரையோட வெள்ளைப்பூடு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அயன் சத்தோடு இந்த வெள்ளைப்பூடு சேரும்போது முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். கட்டி இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் கிண்டினா போதும். அதுக்கப்புறம் விட்டு விட்டு நீங்கள் கிண்டிக்கலாம். இப்போ வாங்க நம்ம முருங்கைக்கீரையை உருகி எடுத்துக்கலாம். பின்னாடி பக்கம் அப்படி பூச்சி இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே உருகி போடும். நல்லா கொழுந்து கீரையாக எடுத்துக்கோங்க. கீரை இப்படி எடுக்கும்போது லைட்டாக ஒரு தட்டு இப்படி தட்டி எடுத்தோம்னா பூச்சிச்சு இருந்தால் கீழே உதிர்ந்துடும். பின்பக்கமாக அப்படி உருகும்போது நமக்கு தெரியும் பூச்சிக்கீரை எது நல்ல கீரை கெட்ட கீரைன்றது நமக்கு தெரியும். கூழ் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. இது எப்படி நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்படி பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சு கூழை வந்து இப்படி கையை வச்சு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகணும். இன்னும் வேகணும். இந்த ஒட்டுது பாருங்க, கொஞ்சம் செத்த நேரம் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி வச்சு தொட்டு பார்ப்போம். ஒட்டலை. இப்போ என்ன பண்ணுங்கள், சிம்மில் வைங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். நல்லா வெந்துருச்சு. இன்னும் நல்லா செத்த சிம்மில் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த காலத்துலலாம் அப்படியே அனல்லே போடுவாங்க பாருங்கள், அது மாதிரி தான். இப்படி சிம்லேயே போட்டோம்னா அப்படியே அனல்லே கொஞ்சம் நேரம் இருக்கும்போது நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் இருக்கணும்னு சொன்னேன்ல, இந்த பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாயிருச்சு. நீங்கள் அப்படியே அமர்த்திட்டோம்னா ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாயிரும். இதை வந்து நீங்கள் நைட்டே கிண்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் கரைச்சி குடிக்கும்போது நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் நம்ம நிப்பாட்டிடலாம். கூழ் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இது மண் சட்டினால நம்ம அடுப்பை அணைச்சாலும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சூட்லேயே அப்படியே ஆடப்படந்து கரெக்டாக பக்குவத்துக்கு வந்துடும். வாங்க முருங்கைக்கீரையை உரிக்கலாம். கீரையை நல்லா உருகி எடுத்துக்கிட்டாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட், வாங்க நம்ம முருங்கைக்கீரை உருகுனம்ல பூரா உருகி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மண்சட்டி எடுத்து தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஜீரகம் 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் துருகின தேங்காய். இப்போ நம்ம கீரையை கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கு ஊற்றி பண்ண போகிறது இல்லைங்க. அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கீரையை நல்லா கழுவி எடுத்து எண்ணெய் இல்லாமல் அப்படியே வந்து அவிச்சு எடுப்பாங்க. இந்த முறையில் எடுத்தோம்னா நமக்கு கீரை வந்து என்ன ஆகுன்னா, ஒரு மாதிரி ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். மெல்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்குங்க உங்களுக்கு. இந்த முறையில் நீங்கள் வச்சு பாருங்கள். கீரையெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம். இதுவுமே நீங்கள் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அந்த கருப்பு கருப்பாக, அதை கழுவி எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி கழுவிட்டு வச்சிங்கன்னா ஒவ்வொரு வெங்காயம் அழுகல் இருக்கும், கருப்பாக இதாக இருக்கும், பூஞ்சை மாதிரி, அதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி கழுவி போடும்போது சுத்தமாக. வெள்ளைப்பூண்டு போடலாம், பச்சை மிளகாய். கீரைக்கு வந்து தண்ணி நம்ம இந்த உப்போட கரைச்சி ஊற்றினாக்க அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு கம்மியாக ஊற்றிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து கீரை கொஞ்சம் வேக விட்டியும் அப்புறமா ஜீரகத்தை கையில் நசுக்கி நம்ம போட்டு விடுவோம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கரண்டி காம்பால் கிண்டுங்க. சீக்கிரம் வந்துடும் கீரை. முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அதிகமாக வெந்தால் அதோட மருத்துவ குணம் போயிடும். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 5-10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும்.
தண்ணி பற்றினால லைட்டாக ஊற்றி வேக விடுங்க. லைட்டாக, ரொம்ப எல்லாம் ஊற்ற வேணாம், லைட்டாக தெளிச்சு லைட்டாக ஊற்றும். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் இப்போ வந்து நம்ம ஜீரகத்தை நசுக்கி போட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். தீயை குறைச்சி வச்சுருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்மில் இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக மெதுவாக தான் வேகும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை வேணான்னு சொல்கிற பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா கீரை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடும்போது. செத்த வேக இந்த ஆவிலே வேக வாங்க. இப்போ லைட்டாக எடுத்து கிண்டி விடலாம். கீரை நல்லா வெந்த மாதிரி தெரியும், பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம துருகி வச்சு தேங்காயை போட்டுருவோம். சும்மா ஒரு நிமிஷம் அப்படி கிண்டி விட்டால் போதும். ஏன்னா உங்களுக்கு மண் சட்டி இல்லை, இதுலேயும் ஹீட் இருக்குது. கீரையில் உள்ள ஹீட்டில் அப்படியே தேங்காய் வெந்துடும். ஓகே, ரெடிங்க. வாங்க கம்மங்கூழ் எப்படி பண்ணி. கூழில் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம குடிப்போம்ல கரைச்சி, அப்போ பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன வெங்காயத்தை. இப்போ குழந்தைங்க கீழே எடுத்து போடாமல் குடிப்பாங்க. அந்த டேஸ்ட்டு கூழோட அந்த சின்ன வெங்காயம் செய்யும்போது நல்லா மணமாக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்குங்க, குளிர்ச்சி. சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்துக்கிட்டாச்சுங்க. மோர், தயிர்லேருந்து நான் மோர் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம கீரை சாப்பிட்றோம்ல, கீரையோடு நம்ம தயிர் சேர்க்கக்கூடாது, மோர் வேணால் சேர்த்துக்கலாம். அதனால் மோர் எடுத்துட்டேன். கம்மங்குள்ள ஊற்றி நம்ம கரைக்கிறது. பாருங்கள், நைட் நம்ம கிண்டி வச்ச கூழ் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்து கரைக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து நீச்சல் தண்ணியில் கிண்டனால எப்படி இருக்குங்க. இதே நீங்கள் வந்து நைட்டு தண்ணி வெறும் தண்ணியில் நம்ம பச்சை தண்ணியில் சூடு பண்ணி நம்ம கிண்டுறோம்ல, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலாப்பில் அப்படி தயிர் ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சின்ன வெங்காயம் அளவாக போட்டு, மோர்லேயும் உப்பு இருக்குங்க, இது கூழ்லேயும் உப்பு இருக்குது.
வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் மோர் ஊற்றிக்கலாம். மோர் நல்லா கூழ் நல்லா கரைச்சாச்சு. இப்போ கீரையோட கூழ் நம்ம எடுத்து குடிக்கலாம். பாருங்க, வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட், கூழ் ரெடி ஆயிடுச்சு, கீரையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான உணவை கேளுங்க கமெண்டில், நான் செஞ்சு காமிக்கிறேன்.